ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். நேத்து நீயா நானா எபிசோட் பார்த்தேன். அதுல கோல்ட பத்தி டிபேட் போகுது. நம்ம அப்பதான் வீடியோவும் போட்டிருந்தோம். கோல்டு முக்கியமா? பணம் முக்கியமான்னு நம்ம ஒரு வீடியோ வர போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோல்டு தான் முக்கியம். அதாவது உலக நாடுகள் ஃபுல்லா போர் நோக்கி போகும்போதெல்லாம் தங்கத்த தான் முதலீடு செய்றாங்க. ஆனா நீங்க என்ன பணத்துல முதலீடு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, பாண்ட் பேப்பரு இந்த மாரி ட்ரேடிங்ஸு இன்னும் புதுசு புதுசா சொல்றாங்க. இந்த இந்த ஃபினான்ஷியலுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த ஏத்த இறக்கம், இந்த புள்ளி விவரம்லாம் என்எஃப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுல போட சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஆனா கோல்டுல தான் கவர்மெண்ட்டும் மத்த முக்கியமான விஷயம் தெரிஞ்சவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்களும் போரை நெருங்கும் போது, அதாவது போரை நோக்கி நெருங்கும் போது கோல்டு விலை பிரைஸ் ஏறுது. ஆனா மத்த எல்லாமே டவுன் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கணும், உண்மையான தங்கம் அதுதான் பணம். ஆதியில பணங்கள் அப்படி இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ட்ரேடிங்ஸ், இதுக்கு பயன்படுத்தப்படுறது இப்ப காகித பேப்பர். இதுக்கு வெறும் கையெழுத்து, உன்னுடைய நம்பிக்கை மட்டும். அதாவது மனிதர்களுடைய நம்பிக்கை. இந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நம்ம நம்புறதுனால தான் அந்த பேப்பருக்கு அந்த வேல்யூ. ஆனா கோல்டுக்கு நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதை எடுக்கக்கூடியது அவ்வளவு லேசியான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு வேல்யூ இயற்கையாவே இருக்கு. அதனால அதுதான் உண்மையான பணமா ஆதியில இருந்துச்சு. அதனால அதுல இருந்து உருவான ஒரு நாகரிகம் தான் இன்ன வரைக்கும் போர்னு வந்துட்டாலே உண்மையான பணத்தை நோக்கி ஓடுறானுங்க. இவனுங்க டிபேட் ஷோ நடத்தி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி போங்க, அப்பதான் நீங்க வளர்ச்சியை நோக்கி போவீங்க. எப்படி வரப்போறது, இந்த 5 வருஷத்துல போர் வரப்போகுது. போர் வர போறப்போ நீ சேஃப்டி பண்றதுக்கு தங்கத்துல வச்சிருந்தனா சஸ்டெயின் பண்ணலாம். அவனுக்கு அது குறைச்சலாம் வரும். ஏன்னா அப்போ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ அவனுக்கு அடி பண்ண மாட்டியா, அடிமையா போக மாட்டேல. நீ மொத்தமா எல்லாத்தையும் இழந்துடணும். இந்த மாதிரி நெஃப்டி கிஃப்டி எதையாவது போட்டு மொத்தமா சோழியை முடிச்சு திவால் ஆகிட்டு ஓடிடுவாங்க. கடையை மூடிட்டு அவன் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அவன் எவனுமே நீ தேட முடியாது. ஸோ நீ நக்கிட்டு உட்காரணும். அப்போதான் அவன் சொல்றதை நீ கேட்ப. ஸோ அதுக்காக கோல்டுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் பண்ற வேலை, ஏன்னா அம்பானி வாங்கிட்டாப்ல இல்லை. ஸோ அவங்க எல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாம சரி, உனக்கு புரியல, இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கோல்டு அது ஒன்று தான் உனக்கு காப்பாற்றும். பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் சரி, போர் வந்தாலும் சரி, உனக்கு ஏதாவது வாங்கணும்னா கோல்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். விழிச்சுக்க பொழைச்சிக்க. கழுத்தில் போட்டிருக்குது, காலில் போட்டிருக்குது, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மதிப்பு குறையதான் செய்யும். பியூர் கோல்டு 999 அக்மார் கோல்டு, அதான் முக்கியம். இதான் காசு. காசை உண்மையான டெஃபினிஷனை சொல்லாமல் அவங்க போய் மண்டையை குழப்பி விட்டு தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க காலங்காலமாக பண்ணுறவங்க என்ன முட்டா போயிடல. இதெல்லாம் வரலாற்றில் பார்த்தனால தான்டா போய் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. போர் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துருச்சு. கோல்டு ரொம்ப முக்கியம். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ வைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வச்சிருக்க பணம் உங்களுக்கு கையில் இருக்காது, வெறும் காகிதம். பணத்தை பற்றி படிங்க, பணம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுங்க. கையில் வச்சிருக்க பணத்தோட மதிப்பு நீங்கள் நம்புறதுனால நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது. மனிதர்கள் எல்லாம் இந்த பேப்பர் நம்ப மாட்டோம், இந்த பேப்பருக்கு என்னடா வேல்யூ, இது எப்படி நம்புறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவனுக்கிட்ட பதில் இல்லை. அது அந்த நிலைமைக்கு தான் போகுது. ஸோ உங்களுக்கு இதை சொன்னால் புரியாது. ஆனால் கோல்டுனா நீ கையில் வச்சிருக்கனா எப்போ இருந்தாலும் அது வேல்யூ. உண்மையான வேல்யூ பக்கம் நம்மளை போக விடாம போலியான ஒரு நம்பிக்கையில் ஒருத்தன் கொண்டு போறான்னா அவன் நம்ம சவக்குழியில் தள்ள போறான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு வருவாங்க. அவங்க எந்திரிச்சு வரும்போது அவங்ககிட்ட எனர்ஜி இருக்கக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா இருந்தாலும் நீ சண்டை போடுவ. சோத்துக்கே வழி இல்லைன்னா நீ எப்படி சண்டை போடுவ? அடிமையா இருப்ப. நீ அடிமையா இருக்கணும்னா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். விழிச்சுக்க பொழைச்சிக்க.